ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறது? தென்னிந்திய மாநிலங்கள் மேல் தொகுதி வரையறை என்ற பெயரில் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உரிமை குரலை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சியை மத்திய அரசு செய்யுது அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். 2026 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கீடு அது ஜாதி அடிப்படையிலையா ஜாதி அடிப்படை இல்லாமையாங்கிறதுல உள்ள முடிவெடுக்கிறதுலே அவங்க எடுப்பாங்களா போஸ்ட்போன் பண்ணுவாங்களாங்கிறது 26 தான் தெரியும். ஏன்னா பாஜகவுக்கு அதில் 50-50 அங்கேயா இங்கேங்கிறதுல அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாலும் கூட எடுக்கணுங்கிற ப்ரெஷரும் உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்கனால அந்த இடத்துல எப்படி அதில் முடிவெடுக்கிறது, அந்த முடிவெடுக்க முடியலைன்னா இன்னும் சென்சஸை தள்ளி போடுவாங்களாங்கிறது ஒன்று. சென்சஸ் கையில் வந்த பிறகு தான் டீலிமிட்டேஷன் கமிட்டி வரும். டீலிமிட்டேஷன் கமிட்டியில் வந்து எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கும், எல்லா விதத்திலும் பிரதிநிதித்துவம் இருக்கும். டீலிமிட்டேஷன் கமிட்டி ஒரு யார்ட் ஸ்டிக்ஸை வச்சு அதன் அடிப்படையில் தான் அது செய்ய முடியும். இதுதான் இந்த தொகுதி மறுவரையில் சம்பந்தமாக உள்ள யதார்த்தமான பொசிஷன். அண்ணாமலை வந்து யார் சொன்னாருன்னு கேட்டாருன்னா ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்லலை. பட் ஊடகங்களில் வந்து 3 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி 800 இடத்துக்குள்ள பாராளுமன்றம் கட்டுறாங்கன்னு சொல்லும்போது யூபியில் இவ்வளோ சீட்டு வரும். உள்துறை அமைச்சரே வந்து தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடுக்கப்படும்னு சொன்னார் தானே அவர், பரப்புரைகள் எல்லாம் சொன்னார்ல. ஸோ இந்த இதில் இன்னைக்கு திமுக அதை எடுத்திருக்காங்கன்னா அவங்க அரசியலை தெளிவாக பண்ணுறாங்க. இதில் அவங்க கெடுக்கக்கூடிய இஷ்யூவை 40 ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியை கூப்பிட்றாங்க. யாருமே வந்து அதற்கு மாறுபட்ட கருத்து சொல்ல போகிறதில்ல. ஓட் ஓவர் மேபி உள்ளுக்குள்ளே என்ன டெக்னாலஜிஸ் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு பாதிக்கப்படுது, நம்ம எம்பி எண்ணிக்கை பாதிக்கப்படுது, அல்லது ஒப்பீட்டளவில் நமக்கு அதிகம் வராமல் மற்றவங்களுக்கு அதிகம் போகும், நமக்கு அவ்வளோ அதிகம் வராதுங்கிற அந்த இதில் வந்து 40 ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியும் வந்து தங்கள் கருத்தை தான் முன்வைப்பாங்க. திமுக கழகத்தை பொறுத்தளவில் இந்த இடத்த அவங்க 2019 இருந்து பாஜக வர்சஸ் டிஎம்கேங்கிற அந்த நரேட்டிவில் மீண்டும் வந்து மாநில உரிமை தமிழ்நாட்டின் உரிமை பறிப்போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது, தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அவரும் அந்த வகையில் தான் வார்த்தையை போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. அரசியல் ரீதியாக நாங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பை செய்கிறோங்கிறது. இன்னைக்கு அதிமுக கலந்துக்கிறாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. பட் அந்த இஷ்யூவை அதிமுக என்டால்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஜெயக்குமார் வந்து அந்த என்டாஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த ஒரு தமிழ்நாட்டின் இஷ்யூவாக வரும்போது ஒரு தமிழக முதல்வர் இதை முன்னெடுக்கிறாருன்னு சொல்லும்போது அவருக்கு இதில் மைலேஜ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஓகே. இதில் வந்து பாஜக இதில் என்ன முடிவு எடுக்கும்? ஏன்னா திரு அண்ணாமலை வந்து இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறாங்க, மொழி பிரச்சனையில் வந்து தோல்வியை தழுவுனதுனால எழுப்பியிருக்கிறாங்க, அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க, இப்படி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர இது இந்த பிரச்சனை என்ன பேசுது அப்படிங்கிற இடத்தை குறித்து அவர் அட்ரஸ் பண்ணல. இப்போ இந்த இஷ்யூக்குள்ளே அவர் கருத்து சொல்கிறது எந்த வகையிலையும் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கருத்து சொல்கிறது மத்திய பாஜகவுக்கு எந்த வகையிலையும் அவருக்கு வந்து கெயின் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ இப்போ யார் வெளிப்படையாக சொன்னாங்க ஏன் இதுங்கிற அந்த இதை தான் அவர் சொல்ல முடியும். பெரும்பாலும் இந்த இதில் இப்போ வந்து தேவையில்லைங்கிற கருத்தை தான் பாஜக மட்டும் எடுப்பாங்க, மற்றவங்க இது தேவைங்கிற கருத்தை தான் எடுக்க முடியும். இதில் என்ன பாசிட்டிவ் விளைவு வரும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தொகுதி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் வந்து நம்ம சொல்லலாம். அந்த கமிட்டிக்குள்ளே நம்ம உறுப்பினர்களும் வருவாங்க. திமுகவுக்கு 22 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் கண்டிப்பாக 1 அல்லது 2 பேர் கூட டீலிமிட்டேஷன் கமிட்டிக்குள்ளே இருப்பாங்க. என்றாலும் எந்த வகையில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாங்கிறதுக்கு அதில் அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லலாம். அது ஒரு கேள்வி வரும்ல, நீங்கள் சொன்னீங்க இப்படி தான் நடக்கும், இந்த கமிட்டி இப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடுறாங்களே, வக்ஃபு போர்டில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. இல்லை இது இந்த மாதிரிப்பட்ட விஷயம் வக்ஃப் போர்டு விஷயங்கிறது வேற. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஜேபிசிலாம் வந்து சஸ்பென்ஷன்லாம் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல பார்லிமெண்ட். இது டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்து நீங்கள் சொல்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1952 சந்திரசேகர் ஐயர் கமிட்டியில் நடந்து அப்படி தான் நடந்தது. இஷ்டம் போல் வட இந்தியாவிலிருந்து காங்கிரஸுக்கு எதிரான சக்திகள் வருவாங்கன்னு தென்னிந்தியாவுக்கு கூட்டி கொடுத்துட்டாங்க, வட இந்தியாவுக்கு குறைச்சிட்டாங்கங்கிறதுல புள்ளியும் அதுக்குள்ள அண்டர் கரண்டில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டின் உரிமைக்காக முதல்வர் கேட்கும்போது அதற்கு மாறுபட்ட கருத்தை தமிழ்நாட்டிலேருந்து யாரும் கூற முடியாது. மேக்சிமம் அந்த பாப்புலேஷன் அளவுங்கிறது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக எண்ணிக்கை குறைஞ்சதுங்கிறது ஒரு கருத்து சகோதரர் சொன்னார். அதையும் தாண்டி ஆரம்பத்திலே 14 தொகுதிக்கு தகுதியான கேரளாவுக்கு 20 தொகுதி கொடுக்கப்பட்டது.
என்ற விஷயங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த மாதிரிப்பட்ட இதுகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிற பல பிரச்சனைகளும் இருக்குது. எனிவே இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டின் அரசியல் அதிகார வரம்பு அளவை பொறுத்தது. அதனால் அதிக எம்பிக்கள் வேணுங்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இது பண்ணுவாங்க. இது வந்து திட்டமிட்டு பாஜகவுக்கு இல்லை 3 தடவைன்னு சொல்கிறாரு. அது 5 தடவை தான், 2004 2009 இல்லை. ஆனால் தமிழ்நாடு கொடுத்த எம்பிக்களில் தான் 98லையும் 99லையும் வாஜ்பாயே ஆட்சி கட்டில் இருந்தார். அதனால் தமிழ்நாடை விக்டிமைஸ் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடு யாரும் செயல்பட போகிறதில்ல. எனிவே 5 எலெக்ஷனுக்குள்ளே இல்லை, கேரளாவில் எப்போவுமே இல்லைங்கிறதும் உண்மை தான். அதற்காக விக்டிமைஸ் பண்ணணுன்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. ஒரு நியாயம் 51 சந்திரசேகர் ஐயர் பண்ணது இல்ல, அரசு ஒரு பெரிய இந்த பரப்புரைய மத்திய அரசு தான் எடுக்குது. அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இப்படியான ஒரு அறிவிப்புகளை கொடுக்குறாங்க. அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவங்க அந்த மிஷனை இது பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ண, அதை பின்பற்றிய மாநிலங்கள், அதற்காக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலங்கள், அதை சரியாக முறையாக வரையறைக்குள்ளே கொண்டு வந்த மாநிலங்களுக்கு தண்டனை மாதிரி ஆயிடும்ல இந்த தொகுதி வரையறை. கண்டிப்பாக அதற்கான தண்டனை இருக்காது. அப்படி ஒரு தண்டனை இருந்ததுன்னா அந்த மாநிலங்கள் அதை செய்யக்கூடிய எந்த ஆட்சி காலத்தில் செய்கிறாங்களோ அந்த அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு இதை எந்த அரசும் செய்யாது. அதே வேளையில் பலதரப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் நலன் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு என்ன இதுங்கிறத தமிழக முதல்வர் பாசிட்டிவாக பார்க்குறாரு. அதில் உள்ள ஒரு ப்ராக்மேட்டிக் அப்ரோச்சில் அதில் நல்லது இது வருதாங்கிறத பார்ப்போம் 5ஆம் தேதி. இல்லை, இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி வருதுல்ல, அதாவது இப்போ சுகுணா கூட குறிப்பிட்டார், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்களோட அளவுகோலாக பார்க்கறது ஒன்று, இஸ்லாமியர்களோட அளவுகோலில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கறது ஒன்று, நீங்கள் குறிப்பிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் பார்க்கறது ஒன்றுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அளவுகோலை மாற்றிக்கிட்டே வச்சிருக்கிறதுங்கிறது எப்படியான ஒரு தொகுதி வரையறையை இவங்க வரையறையாக மாற்ற போகிறாங்க, அந்த ஃப்ரேம் எப்படி ஃபார்மேஷன் பண்ணுவாங்கங்கிறதும் ஒரு கேள்வியை ஏற்படுத்துதில்ல. அதனால தான் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கதா தான் முதல்வர் சொல்கிறார். இன்னும் எத்தனை வருஷம் தொங்கிட்டு இருக்க போகுது, தலையில் விழாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகுதுன்னு சொன்னால் அது தொங்கிக்கிட்டே கண்டினியூ பண்ணி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன். என்றாலும் அவர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் தலைக்கு மேலே கத்தி தொங்குறதுனால என்ன தீர்வுங்கிறதுக்கு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறாரு. அதில் என்ன விளைவுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு இதை ஒரு பெரிய அறிவிப்பு, அடுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம், இது முதலமைச்சர் இதற்கு இப்ப தேவை இருக்குன்றதுனால உடனடியாக செய்கிறாரா? இப்ப தேவைங்கிறதுல பாயிண்ட். இப்போ அவர் என்ன நினைக்கலாம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குன்னு ஸ்டேட் எடுக்கணும்னு பல ப்ரெஷர் வந்துட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி 2 பேரும் அதில் போராட்டம் பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பிற சமூகங்களையும் அரவணைச்சு அந்த போராட்டங்களை அவங்க முன்னெடுக்கும் போது இப்படி ஒரு கருத்து மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு 2026 சென்சஸ் தான். அப்போ இந்த இதிலே முதல்வர் 2026 சென்சஸை ஜாதி அடிப்படையில் எடுக்கணுங்கிறது தான் திமுகவோட இது. தொடர்ந்து அதை காஸ்ட் வைஸ் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணுங்கிறத அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுதான் லீகலி சஸ்டைனபிள்ங்கிற அடிப்படையில் அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதையே பக்காவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணுங்கிற அவங்களுக்கு எதிராக இங்கே பேசப்படக்கூடிய இந்த இஷ்யூவையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கலாம். பேசலாம்.